யோசித்து சொல்லு. அதேதான் சொல்லுங்க. வா ஓடியா. எத்தனையோ பெண் பெற்று பலனை கண்டாய். ஈஸ்வரியை மகளாக பெற்றோமானால் ஈஸ்வரன் நமக்கு மருமகனாக முனிவர்கள் ரிஷிவர்கள் நம்மை கண்டால் கிடுகிடுவென துடை நடுங்குவார். கருத்தில் ஆலோசித்து பார்த்தேன். என்னமோ கேலி என்று எழுதியாரும் என்ன, என்னமோ கேலி என்று எழுதியாரும் என்ன, மன்னவா எதுவும் மார்க்கம் இல்லை. சென்னையில் கங்கையில் வெற்றி சிவனும் மருமகனாவா கண்ணியோ மிகவும் மண்டம் பார்த்து இஷ்டப்படியே மகளா பெற்று வர வேண்டும். தந்தையின் சொல்ல சொல்ல தக்க யோசனை தான் என்று உன்னவே செய்தென்று முரண்டு செய்வாயோ என்று சந்தேகம் கொண்டு பால சங்கதி எல்லாம் சொல்லி நான் செய்கூரேன் தாவமே. ஒரு மனதாக நீ விருப்பு கண்டாய். இப்போ ஒரு மனதாக தவம் செய்து ஈஸ்வர பெண்ணாக பெற்று வருகிறது பண்ணாங்க. அடே கவலா லட்சகனானவன் தவநிலைக்கு ஒழுங்கான இடத்தை அதே கட்சினாகப்பட்டவர் விடைபற்றிக் கொண்டு அதற்காக தவம் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை கொண்டு ஒரு நல்ல இடத்தை தேடி அந்த இடத்தில் ஒரு 60 அடி கம்பத்தை நட்டு அதன் மீது ஒரு செப்பூசியை நாட்டி செப்பூசின் மீது ஒரு காலை மடித்து ஒரு காலை ஊனி கிஞ்சிட்டு வருத்தமின்றி ஊன் வரக்கமின்றி கிஞ்சிட்டு ஒழித்துமின்றி அகோரமாக ஈஸ்வரி கோரி தவம் செய்கிற விதத்தை காண்க. ஆனந்தமாகிய
கண்மூடி ஆமா அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகி அநாத ரட்சகி ஏழை பங்காளி சக்தி தராதரி இவ்வேளை வந்து மகளாக ஜெலிக்க வேண்டும். கண்மூடி அகாரமா தவம் செய்து அந்த தவாக்கினியானது ஈஸ்வரின் எடுவாக வரக்கூடிய உமா மகேஸ்வரி தேகத்தில் பிரவேசிக்க அனலாய் ஈஸ்வரை கண்டு ஈஸ்வரி கண்டு ஏது என்று சொல்கிறார்கள். ஓ பிராணநாதா என்ன காரணத்தாலே என்ன தேகாதலாக எரிகிறது அனலாய் எரிகிறது, அனல் மூட்டி எரிகிறது போல் எரிகிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த உலகத்தை படைத்தவரே நீ, உலகத்தை காத்து ரசிக்கக்கூடியவரே நீ. உனக்கே தெரியாதென்றால் எனக்கு எப்படி தெரியும்? நீயே உனது ஞான திஷ்டியா நோக்கி பாரும் பார்வதா. தரணியில் ஒரு பக்தன் தவணிலை செய்கிறான். தரணியில் ஒரு பக்தன் தவணிலை செய்கிறான். சங்கதி என்ன சொல்லுதே சங்கரதேவா, சங்கதி என்ன சொல்லுதே அகில தவம் செய்கிறான் சுவாமி. ஒரு பக்தன் தவம் செய்கிறான் என்று தெரிவிக்கிறீர்கள். அவன் யார், ஊர் என்ன, பேர் என்ன, எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். இருக்கிறேன் சுவாமி. கண்மூடி தவ செய்ய கோடான கொடி பேரை, கண்மூடி தவ செய்ய கோடான கொடி பேரை, கண்மூடி தவ செய்ய கோடான கொடி பேரை, கண்மூடி தவ செய்ய கோடான கொடி பேரை. கண்டிக்கலாகுமா சங்கரதேவா, கண்டிக்கலாகுமா? மக்கள்
மன்னார் பெண்ணாசை பெண்ணாசை புகழாசை புகழாசை 3 ஆசை நினைத்து 3 ஆசையை நினைத்து தட்சணான நம்மை கோரி அகோர தவம் அகோர தவம் செய்கிறார் சுவாமி. அடி உன்னை மகளாய் கொண்டு என்னை மருகனாக்கா 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 உத்தமியே உன்னை மகளாக வேண்டி அவன் உத்தமன் போல் தவம் செய்து வருகிறான் பார்வதா. அன்னவனானது நினைவை போலவே நீயும் தட்சகனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வர வேண்டும் பார்வதா. யார் எந்த விதமாக கோரினால் இதன்படி 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 நம்மை கோரி யார் எப்படி தவம் செய்கிறார்களோ யார் எப்படி தவம் அதன் பிரகாரம் நான் அவதரித்தான் ஆக வேண்டும். அவதரித்துதான் ஆக வேண்டும் சுவாமி. புரியல பார்வதா. பார்வதா அடி மோசம் போனாலும் நாசம் மாறினாலும் மோசம் போனாலும் நாசம் மாறினாலும் மோசம் போனாலும் நாசம் மாறினாலும் மோசம் போனாலும் நாசம் மாறினாலும் முடியாத மோசமாக போனாலும் சரி நாசமடைந்திட்டாலும் இந்த மக்கள் கேட்டபடியான வரம் நாம் தெய்வம் திருவதற்கு என்ன பிரயோஜனம்? கேட்டதை போல் இந்த வாட்டம் அடைந்தது 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 கவனிக்கத்தான் இல்லையா சங்கர தேவா கவனிக்கத்தான் இல்லையா கவனிக்கத்தான் இல்லையா சங்கர தேவா கவனிக்கத்தான் இல்லையா கேட்டை எடுத்து போய் இந்த வார்த்தையை எப்படி கோருகிறார்களோ எப்படி கோருகிறார்களோ அத்தனை போல நான் அவதரிக்க வேண்டும். நாம அவதரிக்க வேண்டும். நாட்டில் இந்த தினத்தில் இந்த ஏட்டை எடுத்து இந்த ஏட்டை எடுத்து போடு. எப்போது பேச வேண்டும். எப்போது பேச வேண்டும். நீயே பார்வதா அடி எப்போது என வந்தாலும் அப்போது எங்களை மறந்தேன். எப்போது என வந்தாலும் அப்போது என மறந்தேன். எப்போது என வந்தாலும் அப்போது என மறந்தேன். எப்போது என வந்தாலும் அப்போது என மறந்தேன். இருந்திட வேண்டுமே சங்கரியாரே இருந்திட வேண்டுமே அடி படிந்த கண்ணால தக்கான போல மகளாய் ஊதித்தாயே
எப்போது எது வந்தாலும் அது அப்போதே மறந்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டும் பார்வதா. பயப்படிந்த கண்ணால் தட்சகனுடைய எண்ணம் போல் அவரிடத்தில் மகளாக ஜனித்து வளர்ந்து வர வேண்டும் பார்வதா. நல்லது எனக்கு இஷ்டம் தானா நாயகி என்ற போது சொல்லுவேன் என்ன என்று சொல்லு வீரதனை கேட்டு தோகையும் பிரிந்து போவே எனக்கு இஷ்டம்தான். என்னை 5 வயது ஆன பிறகு திருமணம் முடிப்பது உறுதியாக இருந்தால் உங்களுடைய சொல்லை கேட்டு நான் மகளாக ஜனித்து வருகிறேன். பார்வதா, அந்தரியாலே உன்னை அவசர பிரிந்ததாலே உண்டால் எனக்கு உதவி உண்டாகுதாலே சிந்தையோ கைக்கடி செல்வியாய் வந்து உன்னை மனம் நான் சொல்லுடைய வார்த்தைகளால் அதோட தட்சக பிரம்மனுக்கு நீயோ மகளாக ஜனித்து 4 பேணி முழுதாக வளர்ந்து 5 வயது ஆன பிறகு உன்னை வந்து நான் மனம் செய்து கொள்கிறேன் பார்வதா. பிறந்திடுவாய் கவலைப்பட்டு கலங்கிடுவாய் சீக்கிரம் சென்று குழந்தை வடிவம் மனதை சந்தோஷத்தை செய்து. ஆனால் பிரேமபதி எப்படி பார்வதா, நீங்கள் அப்படியே தங்கள் இஷ்டப்படியே சென்று வருகிறேன். சென்று வா பார்வதா.
சித்த சைதன்யமாய் வானில் இருந்து தக்காரனுடைய காதில் விழும்படி ஆகாயத்தில் நின்று உங்களுக்கு மகளாக வருவேன் என்று அசரி போல சொல்லிவிட்டு உடனே சிறு குழந்தை விளைவித்துடன் பஞ்சாக்கினின் மத்தியில் கோவா என சப்தம் கேட்டவுடன் தக்கன் ஆனந்த பரவசத்துடனே கம்பத்தை விட்டு கீழே இறங்கி கன்னத்தில் ஒத்தி கொஞ்சி போதாட்டி அன்னை கண்டு வர்ணிக்கிறவங்க அதேதான் நகரம் நோக்கி வாரியாளாகிய வண்ணகாவதியை கண்டு பெண்கள் நாயகமே நமது குலம் மீடேற வந்த கோகிலத்தை கோதாட்டி நீராட்டி மஞ்சனமாட்டி காப்பிட்டு திருஷ்டி சுத்தி 4 மேனியும் பொய்தொரு வண்ணமாக வளர்த்துருவா பெண்ணே நாங்கள் இஷ்டப்படியே காத்திருக்கிறேன் அப்படியே பாதுகாத்து வருகிறேன் சுவாமி. பால் கூட பார்க்க கண் போதுமா மந்திர குயில கொஞ்சிடும்
இருக்கின்றது. அழகாக இருக்கிறது. சூரிய பிரகாசமாக இருக்கின்றது. சூரிய பிரகாசமாக பலபலவென்று இருக்கிறது. இன்னும் தெரிவிக்கின்றது. பண்டிப்பால குட்டியும் பயின்றாளனா பல குட்டிகளை போட்டு என்ன பிரயோஜனம்? யானையானது ஒரு குட்டி தான் போடுகின்றது. அதற்கு ஈடாக ஆக முடியுமா? இன்னும் தெரிவிக்கின்றது. சொல்லக்கூடிய சிறு நகைகளும் அணிந்து கொண்டு எவ்வளவு அழகாக இருக்கு. குழந்தை எவ்வளவு அழகா இருக்கிறது. பஞ்சவர்ண கிளி எப்படி இருக்கின்றதோ அத்தன்மை போல அவ்வளவு அழகா இருக்கின்றது. இவையாக கையிலேந்தி பெருமாவிடந்து உச்சி மருந்து முத்தமிட்டு கன்னத்தில் ஒத்தி கங்கை நீராட்டி போதாட்டி அன்னை கண்டு தாளாட்டுகிறவதங்க ஓடு பரவாயில்ல பொண்டாட்டி தாளாட்டு நீ எதை பார்த்து தூங்கணும் அவனே? இல்ல பாப்பா இந்த ஸ்கிரீட் மாட்டேங்குது வாயில கரை இருக்குது.
யாராரோ எம்மா கைலை பதி யாராரோ எம்மா கைலை பதி போடு போடு நீ போறியா கொஞ்சங்கிளி எம்மா ரஞ்சிதமே கொஞ்சங்கிளி எம்மா ரஞ்சிதமே நான் போய் உன்னை சொல்லுவேன்னா கை வைக்காத பாப்பாளுக்கு ஓத்தால அதுக்கு பாப்பா குளத்துக்கு எல்லாத்துக்கு கொலை தேத்துப்பா வேற ஒண்ணும் இல்ல.
உங்க தெருல 10 பேர் சேர்த்து போடுங்க. அநேக நாள் வளர்ந்து எனக்கு 5 வயது ஆகிய பிறகு ஈஸ்வரி தனது காதலர் பரமனை நோக்கி ஏன் என்று சொல்கிற விதங்கள் ஐயா பொய்து மோச்சிச்சு தாலி கட்டு நல்ல நேரம் தான். பொய்து போன தாலி கட்டினார். ஐயோ பொய்து மொழிக்குது. ஆறாய்ந்து கண்ணாலே அடிக்கடி கூட்டி முடிச்சு கல்யாணம் பண்ணி ஆராய்ந்து கண்ணாலே அடிக்கடி நீர் என்ற நாளை என்னை நீக்கி எறியலாம். இந்த வேலையை கை தொழில் தெரிஞ்சவனோ சுந்தீர சிவகாமி நாதனே என்ன சோதனை ராஜனே சிவகாமி நாதனே பரமேசா, எனக்கு ஓர் 5 வயதாகிவிட்டது. நீங்கள் இந்த வேலையை வந்து என்னை திருமணம் முடிக்க வேண்டும். கங்காதரா, அந்த நாள் கண் வீட்டில் அவதரித்திட்டாள் தேடி. இந்த நாள் நமக்கு ஒரு இருக்கிறாய் தவமந்தேரா. போக்குனாதே அந்த சத்தரிசிகளை நான் இங்கு வரவழைத்து முன்னொரு காலத்தில் சச்சக விரும்பினாரவன் கண்ம நாட்டி அதன் சொப்பு செப்பு சூண்டு பெரும்பூசிய நாட்டி நாட்டி பெருவிடல் ஊண்டி தவம் புரிந்து வந்தான். எதற்காக தேவியாகிய உமா பார்வதியை மகளாக வேண்டி தவம் புரிந்து வந்தான். அந்த தவ அக்னியானது உமா பார்வதி அனல் மூட்டி எறிவது போல் தெரிந்தது.
உமா பார்வதியோ என்னிடத்தில் முறையிட்டார். நான் என்ன தெரிவித்தேன்? பார்வதி, நீயோ தட்சக பிரம்மனுக்கு மகளாக ஜனித்து நாளோடு மேனி பொழுதாக வளர்ந்து 5 வயது ஆனவுடன் நான் வந்து உன்னை மனம் செய்கிறேன் என்று அண்ணவளுக்கு வாக்களித்து விட்டேன். அண்ணவளோ இந்த நேரத்தில் என்னை கோரி தவம் செய்து அரகரா அரகரா என்று பூஜை செய்கிறார். அண்ணவரின் தவத்தை வீண் போக்காமல் நான் சென்று மனம் செய்ய வேண்டும். அதனால் கைலாயத்திலே பெருத்த முனிவரான சப்தரிஷி என்ற முனிவரை நான் வரவழைத்ததாக சொல்லி வரவழைத்தோம். அப்படியே இந்த பிரகாரமாக ஈஸ்வரனானவர் தன் அருகாமையில் இருக்கக்கூடிய சப்தரிஷி அழைக்க இந்த சமயம் சப்தரிஷி தர்பார் மாதவர்கள் குடசு மகேசன் பக்க அங்க பொன்னிலே பொன்னிலே பின்னிலே வெண்ணிலே ரோகமெல்லாம் குடித்துமே மணி மேலே தகடு வேண்டி கொண்டு தூய சப்தரி செய்து வருகிறேன். தேவசபையும் முன்பதாக வந்தேமே. என்னுடைய விளக்கம் தெரியும். அதோ என்ன கைலாயமே கோயிலா விட்டிருக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடல் இருக்கின்றாரு. அண்ணவருக்கு ஏவல் பணிவிடையாக செய்து வரக்கூடிய சப்தரிஷி என்று நன்றாக தெரிய வந்ததா? புரிஞ்சேன் ஐயா. அப்படி இருக்க தடை முடித்து இருக்காதிரி தடை முடிகளும் குண்டல்களும் நெற்றில் பட்டைகளும் நான் வரக்கூடிய நேரத்தில் எவனவா விஜலிக்கின்றது பார்த்தாயா? அப்படி இருக்க கையில் மாத்திரக்கோ
கையின் மாத்திரக்கோலும் கருத்தினின் மான் தோலும் ஏக பட்டைகளும் உத்திராட்சமணி மாலைகளும் எனக்கு அவனமாக இருக்கின்றது பார்த்தாயா? அப்படி இருக்க நான் வந்து வெகு நேரமாய் விட்டபடியா என்னுடைய சாமியானவர் ஏதோ காரணமாக என்ன வர வைத்திருக்கின்றார். ஓடோடி கண்டு அவர் பாதத்தை பணிந்து அது என்னதென்று அறிய வேண்டும் அல்லவா? ஓ சாமி சப்தரிசிகளா பங்கிருபனதிய கொண்டே பரிபுர பதமாலே சாமி ஆதரமாக பணிந்து சப்தரிசியானவர் அநேக கோடி நமஸ்காரம் செய்தேன் சுவாமி. சப்தரிசிகளா வாழும் ஊடாக மீது சப்தரிசிகளா சப்தரிசிகளா ஆதாரமாய் சேவித்தபடியா என்றென்றைக்கும் சுக சேவமாய் வாழக்கிறது. ஆனால் சப்தரிசிகளா உன்னை இந்த வேளையில் எதற்காக நான் அழைத்தேன் என்று தெரியுமா? ஐயா மும்மல உழைத்த ஜீவர் முத்தர குறைகேலி ஐயா சிம்மையா செல்வியாய் பிறந்ததாலே நம்மிடமும் வரவும் நான் காதம் மன பிடிக்க வேண்டி செம்மையா சென்று சீர்கேட்டு வருவாயே. ஆனால் சப்தரிசிகளா சாமி இன்னொரு காலத்தில் தட்சகனானவன் என் மனைவியாகிய உமா பார்வதியை அகலாக வேண்டி தவம் புரிந்து வந்தான். அன்னவன் தவ அக்னியானது உமா பார்வதியை அனல் மூட்டி எறிவது போல இருந்தது. அன்னவளிடத்தில் நான் என்ன தெரிவித்தேன்? பார்வதா, நீயோ தட்சகனுக்கு மகளாக ஜனித்து நாளொரு பொழுது மேனியாக வளர்ந்து 5 வயது ஆனவுடன் என்னை கோரி அரகரா அரகரா என்று தவம் செய்து வந்தால் தவம் செய்து வந்தால் உன்னை நான் வந்து மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று அவளுக்கு வாக்களித்து விட்டேன். அன்னவனும் இந்த வேளையில் என்னை கோரி தவம் செய்து வருகிறார். அன்னவரது தவத்தை போக்காமல் நீயோ சென்று பெண் கேட்டு வர வேண்டும். அப்படி பெண் கொடுப்பதானால் உள்ளதே உள்ளபடி சொல். அவர் நெற்றியில் இருப்பதோ விபூதி பட்டை, கழுத்தில் இருப்பதோ ருத்ராட்ச கொட்டை, தேகத்தில் இருப்பதோ புலித்தோல், அவரிடம் இருப்பதோ ஒத்தக்காடை, வாசம் செய்வதோ வெள்ளியங்கிரி, தங்கி இருப்பதோ சுடுகாடு. உண்மையை உள்ளபடி சொல்லி அவரிடம் பெண் கேட்டு வரும்
அப்படி பெண் கொடுப்பதானால் மனம் முடிப்பதும் நல்ல நேரம் பார்ப்பதும் எல்லாம் உங்கள் பொறுப்பு என்று பெண் கேட்டு வர வேண்டும். சப்தரிஷிகளா? அப்படியே சென்று வருவேன் சாமி. தட்சிகாபுரிய தன்ன நாடினே இந்த சப்தரிஷி தட்சிணாபுரம் வந்துவிட்டோம். தட்சிண பார்த்து கேட்க வேண்டும். ஓ தட்சகா, சப்தரிஷிகளே மாதமாத போட்டி செய்தாம். சப்தரிஷிகளே அப்பா, சப்தரிஷிகளே நானாகிய தட்சகன் அநேக கோடி வந்தனம். பாதமாத தன்பான் இந்த தட்சகனே அப்பா தட்சகனே பாதமாத தன்பான் இந்த தட்சகனே அப்பா தட்சகனே என் பாதர் வந்தத்தை ஆதரமா பணிந்தபடினால் என்னன்னைக்கும் சோசமா வாய்ந்து வர கடவுது ஏந்திருந்தச்சுகா. சப்தரிஷிகளே எப்படி நாடி அந்த எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். சப்தரிஷிகளே இந்த மண்ணில் எதுக்கு பெரட்டு உட்காந்து எப்படி தின்னுட்டு நாடி வந்த செய்தி சர்வ தயாளுவாகிய பரமசிவம் இடமாக தமரும் பார்வதி தேவியார் உனது மகளாக ஜனித்து இருப்பதை அறிந்து கல்யாணம் செய்ய என் விடுத்து பெண் கேட்டு வர சொன்னார். என்ன தெரிவிக்கிறது தட்சகா? நான் செய்ததே நான் செய்தது பாக்கியோ Bye.
சுவாமிகளே நான் செய்தது பாக்கியமே பாக்கியம் சிலாக்கியமே சிலாக்கியம். இலக்குமே சிலக்கு மருந்து குலபோத்திரம் கேட்கவில்லை. அண்ணவருக்கு கொடுக்க நான் தடை சொல்லவில்லை. பட சொல்லவில்லை சாந்தர்குல வேந்தர் பூசணமே மகா சந்தோஷ வார்த்தை செவியற் பாய்ந்தன. ஆகிலும் பங்குனி மாதம் உத்திராட நட்சத்திரம் கடகலக்கினம் சூரிய உதயாதி நாளில் முகத்தை நியமித்திருக்கிறோம். அதற்கான வேண்டிய பரிசை பணிகள் இத்தாரும் பெற்றுக் கொள்வேன். தேசாதேசங்களுக்கு நிறுவம் எழுதும் நகரை அலங்கரிப்பதும் நியமித்த நாளில் எம்மை எதிர்பார்ப்பது மனம் சூட்டி வைப்பதும் நகர வெடிப்பு வைப்பதும் உமது கடமையாகும். நாம் சென்று வருகிறோம் தட்சபிராஜா. என்ன சொல்கிறீர் என்ன கொடுங்க நான் கேக்குறோம். பரிசம் பண்ணி ஐயா சரி வைங்க வாங்கிட்டீங்களா ஒப்புதல் பரிசம் பண்ணி பட்டுக்கு வாங்க நேரம் ஆகுது சூரிய மொழிக்கிட்டு இருந்த வாஜாரு பட்டுக்கு ஏன்டா ஒரு மாலை வர கைலாயம் கைலாயம் போயிட்டு வாங்கி விட்டு சொல்லியா கல்யாணத்துக்கு முன்னாடி மாதிரி தான் வருவோம் நகர அனுப்பி வைப்பதும் உமது கடையாகும். ஐயா தத்துகளே அதாவது நாங்களோ உங்களுக்கு முதல்ல பெண் கொடுக்க சம்மதமா பரிபூர்ண சம்மதம் அப்படி என்றால் நாங்களோ திருமணத்திற்கு மூன்று நாளுக்கு முன்பதாக வந்துவிடும். நாளுக்கு நாடு நிருபம் அனுப்பதும் நாட்டை அலங்காரம் செய்வதும் எல்லாமே உங்கள் தான். வரவங்களுக்கு உணவளிப்பதும் உங்கள் தான். திருமணத்துக்கு மட்டும்தான் நாங்க வருவோம். மாப்பிள்ளை கூட்டு வந்துருவோம். கல்யாணம் எல்லாம் உங்களுக்கு தான் சென்று வருகிறேன். சரியா? எந்த காரியம் பூர்த்தியானது கட்டணை கேட்டுவிட்டோம். நாடி வந்த காரியம் அவர்பால் விண்ணப்பித்தோம். அவரும் கேட்டவுடன் பரவசமடைந்தார். தருவதாக ஒப்புக்கொண்டார். நாளை பங்குனி மாதம் 9ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் கடகலக்கினம் குருவாரம் சூரிய உதயாதி முகூர்த்தம் நடத்துவதாய் அறிக்கையிட்டு தேசங்களுக்கு நிருபம் எழுதுவதும் நகரை அலங்கரிப்பதும் நம் மரபை எதிர்பார்ப்பதும் கட்டளிட்டு வந்தோம். உமதுபால் ஜெயசேரி சொல்ல வந்தோம். விண்ணப்பத்தில் ஏதேனும் பிழை இருக்குமாக மன்னிக்க வேண்டும் ஆண்டவனே. ஆகட்டும் ரூம்ல போடுகிறோம். மாலை போடணும். ஆமா அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு சேர்த்து
கல்யாணம் போடு போடு ஆட்டு ஆட்டு நாலஞ்சு வகை மூன்று வெற்றி பெறுங்கள் நாதில்வோம் தடங்குகள் என்ற ஆசையில ஆமா கல்யாண பேரு சோபனம் கை கட்டி முண்டல முடித்தார் கல்யாண பேருக்கு அடித்தார் கை கட்டி முண்டல முடித்தார் நாலஞ்சு வகை மூன்று வெற்றி பெறுங்கள் தடங்குகள் என்ற ஆசையில எனக்கு கங்கணம் தரித்து உமையவൾക്ക് ஈசனமங்கலம் செய்து வைத்தார். கலகமில்லா விடனூர் பாதம் வந்து காகணம் அளவரித்து கதிகத்தூவி குரங்கு முக கங்கரன் செலுத்தார் சுபசாவனம் பெஞ்சலோடு நக்கரம் பாடுவார்கள். பண்ண மாட்டேன்
கல்யாணம் முடிந்து செய்து முடித்த பின் பெண்கள் சோபனம் பாடி பரமரை சந்தோஷம் செய்து 3 நாள் தக்கன் வீட்டில் மறு ஒன்றிருந்து சகல மேலதாள வைபவத்துடன் அநேக சீதனங்கள் பெற்று தேவர் படையினர் இங்க ஈஸ்வரன் ஈஸ்வரியம் விடையின் பேரில் ஆரோகணிக்க கைலாயம் வந்து சிவகானங்களோடு சந்தோஷமாக வாழ்கின்றனர். சுபம் 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 சுபம். ஆனால் இந்த நாடகம் இன்று இரவு நாடகம் இத்துடன் முடிவடைந்தது. இன்று இரவு நாடகம் அக்கன் யாகம் என்னும் வீரபத்ர பிறப்பு என்னும் நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கின்றோம். இந்த நாடகத்தை ஊர் பொதுமக்கள் வந்து கண்டு கழிக்குமாறு மிக தாயாக கேட்டுக்கொள்கின்றோம்.